தேர்தல் தோல்வி பயம் காரணமாக தான் தமிழக அரசு உரிமை தொகை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியால் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. ஆனால் அப்படி பேசியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக தான் தமிழக அரசு உரிமை தொகை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியால் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. பட் அவங்க அறிவிச்சாங்களே உரிமை தொகை நாங்க வந்தா கொடுப்பேன், அது என்ன பயம்? இது பயம்னா அது பயம் இல்லையா? இல்லங்க, தேர்தல் வாக்குறுதி எது கொடுத்தாங்க? நாங்க அதாவது இருங்க, ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட், எக்கனாமிக் குரோத், பொருளாதார ஏற்றம், அது யார் செஞ்சாலும் நாங்க வரவேற்போம். பெண்கள், எங்களுடைய கிராமப்புற பெண்கள் இன்னும் வறுமையில் இருக்காங்க. எங்க கிராமப்புறத்தில் இருக்க தாய்மார்கள் இன்னும் சங்கடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நாங்கள் வரவேற்போம். இதுல அரசியலே கிடையாது. கொடுங்க, அரசு பணம் கொடுங்க, தனியார் பணம் கொடுங்க, யார் பணம் வேணாலும் கொடுங்க. ஆனா எங்க கிராமப்புற பெண்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு உதவி செய்யுங்கள். இதை பிறர் செய்யறாங்கன்னா அதை குற்றம் சொல்ல வேண்டாம். அப்ப நீங்க கடந்த வாரம் அறிவிச்சீங்க, அதுக்கு பேரு அரசியல் இல்லையா? அதுக்கு பேர் தோல்வி பயம் இல்லையா? அதனால ஏற்கனவே இது புதியதாக சட்டம் இல்லை. கலைஞர் உரிமை, மகளிர் உரிமை தொகை என்பது ஆண்டாண்டுகளாக கொடுத்து வரப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி இது. இதை பாஜகவும் அதிமுகவும் சதி செய்து உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணையம் வாங்க முயற்சி செய்கிறார்கள். கிராமப்புற மக்களுக்கு இந்த 1000 ரூபாய் போகக்கூடாது, அதுவும் தேர்தல் நேரத்தில் கொடுக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தை நாட இருந்தார்கள். ஆகவே தான் மாண்பு முதலமைச்சர் சுதாரித்துக் கொண்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். கிராமப்புற பெண்களுக்கு, நகர்ப்புற பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை போவதை தடுக்க திட்டம் தீட்டுகிறார்கள், சதி செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர் தேர்தல் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்பாக எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு இந்த உரிமை தொகை போகட்டும் அறிவிச்சிருக்கார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.